ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, 2025 சனி பெயர்ச்சியால் சிம்ம ராசிக்கு தொடங்கும் அஷ்டம சனி இனி அடுத்த 2.5 வருஷம் எப்படி இருக்கும் தெரியுமா? வாங்க இன்னைக்கு அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். வேத ஜோதிடத்தில் நவகிரகங்கள் ஒவ்வொன்றும் ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் ராசியை மாற்றி மனித வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்தும். அந்த வகையில் நவகிரகங்களின் நீதிமான் என்று அழைக்கப்படும் சனி பகவானின் ராசி மாற்றம் மார்ச் மாத இறுதியில் நிகழ உள்ளது. சனி பகவானின் இந்த பெயர்ச்சி சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு என்ன பலன்களை தரப்போகிறது என்று தான் நாம் இப்போது பார்க்க போகிறோம். சனி பகவான் இந்த 29ஆம் தேதியன்று தனது ஆட்சி வீடான கும்பராசியிலிருந்து குரு பகவானின் வீடான மீனராசிக்கு இடப்பெயர்ச்சி அடைய போகிறார். சிம்ம ராசிக்கு சனி பகவான் 6 மற்றும் 8ஆம் வீட்டிற்கு உடையவர். கடந்த 2.5 ஆண்டு காலமாக கண்டக சனியாக பயணம் செய்த சனி பகவான் இனி அஷ்டம சனியாக 2.5 ஆண்டு காலம் பயணம் செய்ய போகிறார். இந்த அஷ்டம சனியால் சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு என்ன பலன் கிடைக்க போகிறது என்றுதான் இப்போது நாம் பார்க்க போகிறோம். சிம்ம ராசியின் 8வது வீட்டிற்கு செல்லும் சனி பகவானால் பொருளாதார ரீதியான முன்னேற்றம் ஏற்படும். குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் படிப்படியாக முடிவுக்கு வரும். எந்த ஒரு பண முதலீடுகளையும் செய்ய வேண்டாம். புதிய தொழில் எதுவும் தொடங்க வேண்டாம். வேலை செய்யும் இடத்தில் நீங்கள் செய்யும் காரியங்களை மறைத்து உங்களுடைய திறமைகள், புகழ், பெருமைகளை மற்றவர்கள் சொந்தம் கொண்டாடுவதால் உங்களுக்கு மன உளைச்சல் ஏற்படலாம். பேராசைப்பட வேண்டாம். பங்குச்சந்தை முதலீடு தேவையே இல்லை. இருப்பதை வைத்துக்கொண்டு சிறப்புடன் வாழுங்கள். யாருக்காவது பணம் கடனாக கொடுக்கும் முன்போ அல்லது ஜாமீன் கையெழுத்து போட்டு பணத்தை கடனாக வாங்கி கொடுக்க நினைத்தாலோ கவனம் தேவை. யாராவது பணம் கடன் கேட்டு வந்தால் ஜாக்கிரதையாக இருங்கள். அவசரப்பட்டு கொடுத்துவிட்டு அவதிப்பட வேண்டாம். பேசினால் பிரச்சனை வரலாம், ஜாக்கிரதை. உங்களுடைய பேச்சினால் பிரச்சனை வரலாம், ஜாக்கிரதை. உடல்நல பிரச்சனையால் வேலையை விடும் முன்பு 1 முறைக்கு 2 முறை யோசிக்கவும். சனி பகவானின் 3ஆம் பார்வை உங்களுடைய ராசிக்கு 10ஆம் வீட்டின் மீது விழுகிறது. 2ஆம் வீடு மற்றும் 5ஆம் வீட்டின் மீது சனியின் பார்வை விழுகிறது. இந்த காலகட்டத்தில் பிசினஸ் செய்பவர்கள் பண முதலீடுகளில் எச்சரிக்கை அவசியம். பணத்தை பத்திரமாக பாதுகாப்பது அவசியம். பேசும் வார்த்தைகளை கவனமாக கையாளுங்கள். இல்லாவிட்டால் தவறாக புரிந்து கொள்ள வாய்ப்புள்ளது. கணவன் மனைவிக்கு இடையே கூட சண்டைகள் வரலாம். எனவே கவனமாக பேச வேண்டும். தொழில் வியாபாரத்தை விரிவுபடுத்த நினைப்பவர்கள் அனைத்து ஆவணங்களையும் நன்றாக படித்து பார்த்து கவனமாக கையாளவும். அஷ்டம சனி காலத்தில் உடல் ரீதியாக பாதிப்பு வரலாம். எனவே ஆரோக்கியத்தில் எச்சரிக்கை தேவை. வெளிநாடு வேலை வாய்ப்புக்கு முயற்சி பண்ணலாம். உங்களுடைய தசா புத்தி சரியாக இருந்தால் நிச்சயம் வெற்றிகள் தேடி வரும். சனி பெயர்ச்சியால் சந்திக்கும் பிரச்சனைகளை தவிர்க்க சனிக்கிழமைகளில் வரும் சனி ஹோரையில் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி சனி பகவானை வணங்க நன்மை நடைபெறும். அனுமனுக்கு வெற்றிலை மாலை சாற்றி வழிபட நன்மைகள் நடைபெறும். வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. நன்றி.